கிரியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது டேட்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ டேட்டம் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்ன, அது எதுக்காண்டி கிரியேட் பண்ணுறோம், எப்படியெல்லாம் அதை கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். புதுசாக ஒரு ஃபைல், அதாவது புதிய நியூ பார்ட் மாடலிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூவில் பார்ட் சாலிட். ஸோ பார்ட் சாலிடுக்குள்ளே நேம் இன்ஃபோ பிளண்ட் டைப் பண்ணிவிட்டு இதை அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது MMNS பார்ட் டிசைன். ஓகே. ஸோ இதில் டேட்டம் ஃபீச்சர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், அந்த டேட்டம்ங்கிற கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ டேட்டம் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் ஃபீச்சர்ஸ். கிரியோவை பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தேவை, அப்படி இல்லைன்னா ஒரு டேட்டம் லைன் தேவை. ஸோ புதுசாக ஒரு டேட்டம் லைன் தேவை, டேட்டம் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட் டாப் ஃப்ரண்ட் இதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டம் லைன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா புது டேட்டம் லைன் கிரியேட் பண்ணிங்க. ஸோ இது கிரியேட் பண்ணுறப்ப நிறைய மெத்தட் இருக்கும், ஒவ்வொரு மெத்தடாக வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டம் லைனை சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரூட் வரைஞ்சிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரூட ஸ்கெட்சை நான் இந்த டேட்டம் லைனில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு டைமென்ஷனை மாற்றினுங்க. ஸோ 400. ஸோ இது ஒரு ஆஃப் வேல்யூ 150. ஸோ இது ஒரு 150. ஸோ ஒரு இடத்துல இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது எவ்வளோ திக்னஸில் வேணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இது எவ்வளோ திக்னஸ்னா 300ங்கிற திக்னஸில் இது மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரூட் ஃபாலோ ஆகணும். பட் அந்த எக்ஸ்ட்ரூட் எப்படி இருக்கணும்னா இந்த எட்ஜுக்கு இன்க்ளைண்டாக இருக்கணும், அதாவது இந்த ஷேப்பில் இருக்கிறப்ப இது இந்த ஆங்கிளில் இருக்கணும். ஸோ புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவை ஒரு ஃப்ளாட் ஸ்பேஸ் இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள். ஸோ நம்ம தேவையான இடத்துல கண்டிப்பாக இந்த டேட்டம் லைன் இருக்காது. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டம் லைன் தேவைப்படுது அப்படின்னா டேட்டம் பிளேன். ஸோ இது நாலுமே புதுசாக டேட்டம் லைன் கிரியேட் பண்ணுறது, இது புதுசாக ஒரு ஆக்சிஸ் கிரியேட் பண்ணுறது, இது புதுசாக ஒரு டேட்டம் பாயிண்ட், இது புது டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டம் லைன் வேணும் அப்படின்னா டேட்டம் லைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டம் லைன் கிரியேட் ஆகுங்கிறத பற்றி கேட்கும். ஸோ நேராக என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ். ஸோ இந்த டேட்டம் லைன் கிரியேட் பண்ணுறப்ப ஒரு ஃபேஸையோ இல்லை ஒரு ஏற்கனவே உள்ள டேட்டம் லைனையோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆஃப்செட் டேட்டம் லைன் கிரியேட் ஆகும். அதாவது நீங்கள் கிளிக் பண்ண ஃபேஸ்லேருந்தோ கிளிக் பண்ண பிளான்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அதுக்கு பேரலாக ஒரு பிளான் வேணுங்கிறத பற்றி சொல்கிறதான் சாதாரண சிங்கிள் கிளிக். இப்போ இதை நான் மாற்றி வேறு ஃபேஸில் கிளிக் பண்ணால் அது தகுந்தாப்பில் எனக்கு மாறிக்கும். ஸோ இதை மேலேயும் கொண்டு போய்க்கலாம், கீழேயும் கொண்டு போய்க்கலாம். ஸோ எந்த டிஸ்டன்ஸில் எனக்கு வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஓகே. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு டேட்டம் பிளானும் எனக்கு மாடலியில் ஆட் ஆகிட்டு வரும். ஸோ ரைட் டாப் ஃப்ரண்ட்டுங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட் டேட்டம் பிளான். எக்ஸ்ட்ரூட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு டேட்டம் பிளான் உங்கள் ரெக்யூர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, புதுசாக ஒரு டேட்டம் பிளான் தேவைப்பட்டால் மட்டும்தான் இது பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறப்ப எனக்கு டேட்டம் பிளான் கிரியேட் ஆயிரும். ஸோ இன்னும் டேட்டம் பிளான் கிரியேட் பண்ண போகிறோம். பட் அந்த டேட்டம் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆங்கிளாக, அதாவது இன்க்ளைண்டாக இருக்கணும். ஸோ இந்த எட்ஜில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இன்க்ளைண்டாக இருக்கணும். அப்போ நான் ஒரு எட்ஜையும் ரெஃபரன்ஸாக கொடுத்தாகணும். ஸோ பிளான் இந்த ஃபேஸுக்கு பேரலாக இருக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு இந்த எட்ஜை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு அந்த ஃபேஸ் அந்த எட்ஜை ஹிஞ்சாக வச்சுட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த எட்ஜிலேருந்து 45 டிகிரி சம் ஆங்கிளில் எனக்கு டேட்டம் லைன் கிரியேட் ஆகணும் அப்படின்னுங்கிறதுனால நான் 45 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இப்போ ஓகே. ஸோ இன்க்ளைண்டாக ஒரு டேட்டம் லைன் கிரியேட் ஆகிட்டு. ஸோ எதுக்காண்டி இந்த டேட்டம் பிளான்ஸ் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன், ரிவால்வ் பண்ண போகிறேன், இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டம் பிளான், அதாவது இந்த ஃபீச்சருக்கு உள்ள ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு ஒரு டேட்டம் லைன் தேவைப்படும். ஸோ அந்த டேட்டம் லைன் எனக்கு இந்த ஷேப்பில் இருந்தால் ஈஸியாக வரைய முடியுங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டம் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டம் லைனை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த டேட்டம் லைனை யூஸ் பண்ணி இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே. ஸோ இது இப்போ பெருசு பண்ணனா இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி வரையணும், இன்க்ளைண்டாக வரையணும். அதாவது இந்த ரைட் டாப் ஃப்ரண்ட் டேட்டம் பிளான் மாடலோட ஃப்ளாட் ஃபேஸ் தவிர்த்து வேறு வித்தியாசமான ஷேப்பில் ஒரு ஆங்கிளில் ஒரு எக்ஸ்ட்ரூடோ ரிவால்வோ சம்திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோ நீங்கள் வரையணும் அப்படின்னா ஒரு டேட்டம் பிளான் கிரியேட் பண்ணி இந்த ஆங்கிளில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி உள்ள கிரியேட் ஆகிட்டு இப்போ டைரெக்டாக போய் உங்கள் டேட்டம் பிளானோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணால் 40 இல்லை, இது வெறும் 20 அப்படின்னா அது அதே மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண
செகண்டரி ஃபீச்சர் மாறிடும். ஸோ இதான் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா பேஸ் ரிலேட்டட் ஃபீச்சர், அதாவது ஒவ்வொரு ஃபீச்சரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சருக்கு பேரண்ட் இந்த டேட்டம் பிளேன், இந்த டேட்டம் பிளேனுக்கு பேரண்ட் இந்த எட்ஜ் அண்ட் ஃபேஸ். ஸோ இந்த எட்ஜ் டேட்டம் பிளேன் டெலிட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இதை பேஸ் பண்ணி ஒரு சைல்டு ஃபீச்சர் இருக்குது, இதுவும் சேர்த்து தான் டெலிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த என்ன ஃபீச்சருங்கிறத பார்க்குறதா ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இந்த டேட்டம் பிளேனை பேஸ் பண்ணி வர சைல்டு ஃபீச்சர் இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன். ஸோ இதை கேன்சல் பண்ணிடுங்க, கேன்சல். இப்போதைக்கு புதுசாக வந்து எக்ஸ்ட்ரூடு டேட்டம் பிளேன் இந்த டேட்டம் பிளேன் மூணையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டம் பிளேன் கிரியேட் பண்ணுற மெத்தடில் ரெண்டு ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சிங்கிள் சர்ஃபேஸ், ரெண்டாவது ஆப்ஷன் சிங்கிள் சர்ஃபேஸ் ப்ளஸ் ஒரு எட்ஜஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது 3 வெர்டெக்ஸஸ். ஸோ 3 எட்ஜையோ இல்லை 3 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி டேட்டம் பிளேன் கிரியேட் பண்ண முடியுமான்னு முடியும். ஸோ அது எப்படி? ஸோ டேட்டம் பிளேன் 3 என்டிட்டிஸ் பாயிண்ட், ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ், கண்ட்ரோல் செகண்ட் வெர்டெக்ஸ், ஸோ 3வது வெர்டெக்ஸ் எனக்கு இந்த வெர்டெக்ஸ் ஞாபகம் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற 3 பாயிண்ட் வழியாகவும் அந்த டேட்டம் பிளேன் கிரியேட் ஆகும். ஸோ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேட்டம் பிளேன் ஃபிக்ஸ் ஆயிரும். இதை ஸோ இந்த டேட்டம் பிளேன் யூஸ் பண்ணி பேஸ் ஃபீச்சர் ஆகிய எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த டேட்டம் பிளேன் கிரியேட் பண்ணுறப்ப சிங்கிள் சர்ஃபேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 4 சப் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ என்னென்னா சிங்கிள் ஆப்ஷனில் சூஸ் பண்ண சர்ஃபேஸுக்கு பேரலாக வேணுமா, இல்லை அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக வேணுமா, இல்லை ஆங்கிள் சூஸ் பண்ணுறீங்களாங்கிறத 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் கிளிக் பண்ணீங்க. ஸோ எந்த பிளான், இந்த 3 டேட்டம் பிளானாக இருக்கலாம், இல்லாச்சும் ஒரு ஃபேஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஃபேஸுக்கு ஈக்குவலாக எனக்கு வேணும். ஸோ அது எப்படி இருக்கணும்? ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண பிளான்லேருந்து உள்ள பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ஆஃப்செட். எவ்வளோ டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணுற பிளான்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி அதுக்கு பேரலாக வேணும் அப்படின்னா அது ஆஃப்செட். அடுத்த ஆப்ஷன் பேரல். ஸோ இதுக்கு பேரலாக பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது அவரோட மிட் பாயிண்ட் ரைட் டாப் ஃப்ரண்ட் எங்கே மீட் ஆகுதோ அதுக்கு நேராக நம்ம சூஸ் பண்ணுற பிளானுக்கு ஈக்குவலாக அதுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ பேரல் வேண்டாம். நார்மல் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் ஆப்ஷன், அதாவது சூஸ் பண்ணுற பிளானுக்கு பர்பண்டிகுலராக இந்த டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் த்ரூ அப்படிங்கிறது அந்த செலக்ட் பண்ண சர்ஃபேஸ்லேயே டேட்டாமே கிரியேட் ஆகணும் அப்படின்னா த்ரூ ஆப்ஷன். ஸோ இந்த ஃபேஸ்லேயே வரைஞ்சிக்கலாம், இல்லை அந்த ஃபேஸில் தனியாக நான் எக்ஸ்டர்னல் ஃபீச்சராக வரைய போகிறேன் அப்படின்னா த்ரூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸை டிலீட் பண்ணாமல் நான் புதுசாக ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறேன், அதாவது இந்த பேரண்ட் சைல்ட் ரிலேஷனை கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப த்ரூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ் மேலேயே இந்த டேட்டாமெண்ட் கிரியேட் ஆகிறதுனால இது தனி ஃபீச்சர், இது செப்பரேட் ஃபீச்சர். ஸோ டேட்டாமெண்ட் கிரியேட் பண்ணுற 4 மெத்தடும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ரெண்டையும் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சிஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்? ஸோ எதுக்காண்டி ஆக்சிஸ் பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு ரிவால்வ் பண்ண போகிறேன், இல்லை ஸ்வீப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காச்சும் ஆக்சிஸ் தேவைப்படுது, இல்லைனா பின்னாடி இந்த பார்ட் அசம்பிளி மூடு கொண்டு போகும்போது 2 சென்டர் ஆக்சிஸும் அலைன் ஆகணும் அப்படிங்கிற சில கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி ப்ரீ டிஃபைன்டாக ஆக்சிஸை செட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஆக்சிஸ் எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரூடை யூஸ் பண்ணி ஒரு ஹோல்ஸ், அதாவது ஒரு ஹோல்ஸில் தான் எனக்கு சென்டர் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அதுக்காண்டி ஒரு ஹோல்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இதை மெட்டீரியல் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு மெட்டீரியலை ரிமூவ் கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஆக்சிஸ், அதாவது எக்ஸ்ட்ரூட் ஹோல் போடுறதுனால ஆக்சிஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஸ் பட்டனை கிளிக் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் 4-5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா 2 பாயிண்ட் மூலியமாக ஆக்சிஸ் சூஸ் பண்ணுறது, அதாவது 2 கனெக்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட். ஸோ இந்த ஆக்சிஸ் டெவலப் ஆகிட்டு பட் இது ஓகேங்கிற பட்டன் கிரியேட் ஆகும், ரெஃபரன்ஸ் பார்த்தாம இருக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண 2 பாயிண்ட் மூலியமாக ஒரு ஆக்சிஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இன்பிட்வீனில் இதுவுமே ஒரு ஆக்சிஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா த்ரூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் த்ரூங்கிறது மட்டும்தான் எனக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்து ஒரு சர்க்குலர் ஹோல் இல்லைனா சர்க்குலர் காம்பவுண்டை சென்டர் ஆக்சிஸ் இல்லை நீங்களாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு நான் ஒரு பாயிண்ட்டையோ ஒரு ஃபேஸையோ சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேராக போய் அந்த சர்க்குலர் காம்பவுண்டோட எட்ஜஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எட்ஜஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் வேறு எந்த ரெஃபரன்ஸும் கேட்காது, அந்த எட்ஜில் மட்டும் எனக்கு கிரியேட் ஆயிரும். இதில் சென்டர் டேஞ்சன்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண எட்ஜோட அதை ஆர்க்காக கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் டெவலப் பண்ணும். ஸோ டேஞ்சன்ட் அப்படிங்கிறது சூஸ் பண்ண எட்ஜுக்கு டேஞ்சண்டா, அதாவது அதுக்கு பர்பண்டிகுலர் டேஞ்சண்டா எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே ஆக்சிஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபேஸ் தேவை. ஸோ இதுதான் டேஞ்சண்டாக கிரியேட் பண்ணுற ஆக்சிஸ்.
ஸோ இந்த ஆக்சிஸ் மெத்தட் சிங்கிளாக ஒரு சர்ஃபேஸை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆக்சிஸில் ஒரு சர்ஃபேஸ் இல்லைனா ஒரு டேட்டா பிளான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஸ் இந்த ஃபேஸில் எங்கே வேணாலும் செட் ஆகும். ஸோ இது எந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்காண்டி உள்ளதான் இந்த 2 க்ரீன் பாயிண்ட்ஸ். இந்த க்ரீன் பாயிண்ட்ஸை ஏதாச்சும் 2 பர்மனெண்ட் எட்ஜஸ், அதாவது ஃபிக்ஸ்டான ஒரு எட்ஜஸ் இல்லைனா ஃபிக்ஸ்டான ஒரு ஆக்சிஸில் போய் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண க்ரீன் பாயிண்ட்ஸ்லேருந்து 80 mm, அடுத்து சூஸ் பண்ண க்ரீன் பாயிண்ட்லேருந்து 180 mm இந்த ஆக்சிஸ் இதுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ நான் செலக்ட் பண்ண ஃபேஸுக்கு எப்படி இருக்கணும், நார்மலாக இருக்குது. ஸோ செலக்ட் பண்ண ஃபேஸ் த்ரூ அது வழியாக போகணும் அப்படின்னா சும்மா அது வழியாக த்ரூ பாயிண்டாக போகும். பட் எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்காது. இப்போ ஒரு பார்ட்டோட எட்ஜையே ஒரு ஆக்சிஸாக கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸில் டைரெக்டாக ஒரு எட்ஜ், இது எனக்கு ஆக்சிஸாக மாறிட்டு. ஸோ இதெல்லாம் அசம்பிளி மூடு போகும்போது மட்டும்தான் இந்த ஆக்சிஸ், இந்த டேட்டா பிளேன்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆக போகுது. ஸோ ஆக்சிஸில் உள்ள 4 காமும் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சர்ஃபேஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு 2 க்ரீன் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. 3வது பாயிண்ட் சர்க்குலர் காம்பவுண்டுக்கு எட்ஜிலையோ இல்லை டேஞ்சண்டாவோ கிரியேட் பண்ணுறது. 3வது எட்ஜிலேயே கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் 2 த்ரூ பாயிண்ட்ஸ், அதாவது 2 வெர்டெக்ஸஸை பேஸ் பண்ணி அந்த 2 வெர்டெக்ஸஸ் வழியாக போகிற ஆக்சிஸை டெவலப் பண்ண முடியும். அடுத்தது பாயிண்ட். ஸோ டேட்டா பாயிண்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி உள்ள பாயிண்ட். அசம்பிளி மூடில் 2 பாயிண்ட்டும் கோயின்சிட் ஆகுது, அதாவது நம்ம பால் பியரிங் அது மாதிரி சில காம்பவுண்ட் செய்யும் போது 2 காம்பவுண்டும் ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மேட் ஆகணும், பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கோயின்சிடென்ட் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் பாயிண்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஏன் இதெல்லாம் இங்கேயே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாட்டம் ஆஃப் அசம்பிளி பண்ணுறதுனால எல்லா டிஃபைனேஷனையும் நம்ம இங்கேயே பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட், இந்த டேட்டம் லைன்ஸ் எல்லாமே அசம்பிளி மூடுக்காண்டி பார்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டேட்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ பாயிண்ட் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னா கிளிக் பண்ணீங்க. ஸோ இதில் நான் ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் க்ரீன் பாயிண்ட்ஸ், ஸோ அது 2 எட்ஜை கிளிக் பண்ணுறது மூலியமா அதை ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகும்னு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் தேவை. ஸோ நியூ பாயிண்ட். ஸோ இது எனக்கு ஃபேஸில் வேண்டாம், பட் ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு எட்ஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வரும், அந்த எட்ஜில் மட்டும்தான் செட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு எட்ஜில் ஒரு பாயிண்ட் தேவை அப்படின்னா அந்த எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜை ஒரு ரேஷியோவை எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணும். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 0வும் முடிகிற இடத்துல 1 எடுத்துக்கிட்டு இன்பிட்வீன் அங்கே 0.1 to 0.9 வரையும் ஃப்ளூயண்ட்டாக போகும். ஸோ அந்த ரேஷியோ தான் இது. இப்போ 0.5 அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா அது எக்ஸாக்டாக நீங்கள் சூஸ் பண்ண ஆக்சிஸோட சென்டரில் பிளேஸ் ஆகிருக்கும். நான் ரேஷியோ பிளேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க தெரில, பட் வேல்யூஸ் தெரியும் அப்படின்னா இங்கே ரியல் நம்பர்ஸ். ஸோ லியம் இதோட ஃபுல் லென்த் 100. ஸோ இதை 100 அப்படின்னா ஆஃப்ல நிற்கிது. ஸோ 400 அப்படின்னா ஃபுல் லென்த்து ட்ராவல் ஆயிரும். ஸோ இதான் ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி பாயிண்ட் பிளேஸ் பண்ணுறது. ஸோ சர்ஃபேஸை பிளேஸ் பண்ணிக்கலாம், எட்ஜை பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3வது பாயிண்ட் நேரடியாக ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணுறது தான். ஸோ 3வது ஆப்ஷன். ஸோ பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் 3 ஆப்ஷன். சர்ஃபேஸை பிளேஸ் பண்ணலாம், எட்ஜில் பிளேஸ் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் நேரடியாக ஒரு பாயிண்ட்லேயே போய் ஆனால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஐடி கிரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாயிண்ட் டேட்டா மாடல் ட்ரீ எனக்கு டெவலப் ஆகிட்டே வரும். அடுத்து ஒரு கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட், அதாவது டேட்டா பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரி, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி எப்படி டேட்டா பாயிண்ட் கிரியேட் பண்ணுங்கிறத தான் நம்ம பாயிண்டில் ஆஃப்செட் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் உள்ள எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் இந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகிருக்கணுங்கிறத சொல்கிறது ஆஃப்செட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஆஃப்செட் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற கோஆர்டினேட். ஸோ இதான் என்னோட மெயின் கோஆர்டினேட். அது கார்ட்டீசியன் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை சிலிண்ட்ரிக்கலா இல்லை ஸ்பெரிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எத்தனை பாயிண்ட் வேணுங்கிறத சூஸ் பண்ணீங்க. ஸோ நான் 5 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது எக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்கணும், ஒயில் எவ்வளோ இருக்குங்கிறத மாற்றிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸில் 100, ஒயில் 50, 20. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னா டர்பைன் பிளேட்ஸ் ஒரு இன்டீரியர் கர்வை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிக் பண்ணி கர்வை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே டேட்டம் கர்வ், அதாவது டேட்டம் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற டேட்டம் கர்வ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ எந்த இதில் நம்ம அந்த எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, செட் வேல்யூவோட பாயிண்ட்டை வச்சோமோ அதெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டேட்டம் பாயிண்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் எதுவும் பண்ண முடியாது, பட் என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டம் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே டிஃபால்ட்டாக ரைட், டாப், ஃப்ரண்ட் அது மாதிரி டேட்டம் லைன் மாதிரி பார்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது டிஃபால்ட்டாக கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லா பார்ட் மாடல்லையும் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது எங்கே இருக்குன்னா பார்ட்டோட சென்டரில் எக்ஸ், ஒய், செட்
பார்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே இருக்கிற கோஆர்டினேட் சிஸ்டத்தை பிளேஸ் பண்ணீங்க. ஸோ அதை எப்படி பிளேஸ் பண்ணுறதுனா ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி தான் இது பிளேஸ் ஆகும். ஒரு பாயிண்டையோ ஒரு எட்ஜையோ சம்திங் எந்த பாயிண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எட்ஜ் பாயிண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொண்டு வந்த புதுசாக டேட்டம் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ புதுசாக பட்டு இடத்துல உங்கள் பழைய கோஆர்டினேட் சிஸ்டத்துலேருந்து புது கோஆர்டினேட் இந்த இடத்துல தான் அமையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணீங்க. அந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணி இந்த கோஆர்டினேட்டை ஈஸியாக பிளேஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த பாயிண்டில் தான் இந்த கோஆர்டினேட் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நான் விரும்பி இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கோஆர்டினேட் இந்த இதிட்ட ப்ளஸ் ஆகிட்டு. பட் இந்த ஆக்சிஸில் எது எக்ஸ் எது ஒய் எது ஜெட்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியாதப்ப ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணி எக்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அண்ட் ஒய் எந்த டைரக்ஷனில் இருக்கணுங்கிறத டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் எனக்கு இந்த ஆக்சிஸ் தான் எக்ஸுங்கிற ஆக்சிஸ். ஸோ எக்ஸுங்கிற ஆக்சிஸ் இங்கே ப்ளேஸ் ஆகிட்டு அடுத்தது எனக்கு இந்த ஆக்சிஸ் அதான் ஒய் ஆக்சிஸ். ஸோ எனக்கு ஒய்யா வேண்டாம், எனக்கு இந்த ஆக்சிஸ் எனக்கு ஜெட்டாக வேணா ஜெட்டாக நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆக்சிஸ் ஆல்டர்னேட்டாக எனக்கு மாறிக்கும். ஸோ ஃப்ளிப் எக்ஸ் ஒய். ஸோ இந்த ஃப்ளிப் எதுக்காண்டி அப்படின்னா ஃப்ளிப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் எந்த பக்கெட்டு வேணும் மைனஸ் எந்த பக்கெட்டு வேணும். ஸோ இந்த பக்கெட்டை பொறுத்த வரையும் இந்த கோஆர்டினேட்லேருந்து இந்த சைடு போக ப்ளஸ் இங்கிட்டேருந்து மைனஸ். சப்போஸ் எனக்கு ஆப்போசிட்டில் வேணும் அப்படின்னா ஃப்ளிப். ஸோ இந்த ஆக்சிஸோட நேமை மாற்றுறதுக்கு XYZ இதை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதோட டைரக்ஷன் கண்ட்ரோல், அதாவது அந்த வேல்யூஸை மாற்றுறதுக்கு ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் இந்த கோஆர்டினேட் பேர். ஸோ ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டமும் இங்கே எனக்கு மாற்றத்தில் CSO கோஆர்டினேட் சிஸ்டம் 0 1 2 3ன்னு பிளேஸ் ஆகிட்டு வரும். ஸோ அந்த பேரை மாற்றுறதுக்காண்டி தான் இது பேர். நான் வேறு எதுவும் பேருனாலும் ஓகே இன்ஃபோ சி. ஸோ புதுசாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எனக்கு இந்த பார்ட்டோட எட்ஜில் வேணும்னாலும் கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த பார்ட்டோட இந்த வெர்டெக்ஸ். ஸோ இதில் ஓரியன்டேஷன் எக்ஸ் எந்த டைரக்ஷன் எக்ஸ் இந்த டைரக்ஷன், ஒய் எந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ இது எக்ஸ் ஒய். ஸோ ஒய் ஆப்போசிட்டில் வேணும்னா ஒய்யில் ஃப்ளிப். ஸோ எக்ஸ் ஜெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இதில் பாயிண்ட் பிளேஸ் பண்ணும்போது எகெயின் இந்த ஆஃப்செட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பிளேஸ் பண்ணி போகிறேன். இந்த கோஆர்டினேட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸில் உள்ள டேட்டம் வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு வேல்யூஸையும் நான் கொடுக்கும்போது இது மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்களாக டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட், அதாவது இந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி இந்த சர்ஃபேஸுக்குள்ளே மட்டும் உங்களோட பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது டேட்டமில் உள்ள கர்வ். ஸோ கர்வ் அப்படின்னா என்னன்னா டேட்டம் கர்வ். ஸோ நம்ம ஸ்ப்ளைனில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தால் அது நார்மல் ஸ்கெட்சாக மாதிரி தான் இருக்கும். இல்லை டேட்டம் கர்வ் வேணும், இல்லை ஒரு 3Dயில் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது 3D கர்வ் வரையணும் அப்படின்னா நான் கொண்டு போகிறது கர்வுங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த கர்வுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு டிஃபால்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் ஒரு டேட்டம் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்டோட வெர்டெக்ஸாக இருக்கலாம். ஸோ கர்வ். ஸோ எந்த ஆப்ஷன் ஒவ்வொரு கர்வோட பாயிண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம வச்சு டேட்டம் பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு வெர்டெக்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த வெர்டெக்ஸ் அந்த கர்வ் வரணும். ஆஃப்டர் தட் எனக்கு இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இந்த வெர்டெக்ஸ் கர்வ் வரணும். அப்படியே எனக்கு இந்த வெர்டெக்ஸுக்கு போகணும். ஸோ இது மாதிரி 3D ஆப்ஜெக்ட் எனக்கு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆர்க் ஷேப், அதாவது பர்டிகுலர் ஆங்கிள் டிஃபைன் ஆகும், ஆங்கிள் ஒரு ரேடியஸில் மெயின்டைன் ஆகும். இதை சூஸ் பண்ண 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் டைரெக்டாக இந்த டேட்டம் கர்வோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு நான் இந்த டேஞ்சன்ட் ஆப்ஷன் எனக்கு கிரியேட் ஆகிறதுனால இப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிறப்ப இந்த ஒரு ஃபில்லட்டுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபில்லட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இந்த ரேடியஸ். இந்த ஃபில்லட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணும்போது அந்த 2 ஜாயின் பண்ண இடத்துல ஃபில்லட் அப்ளை ஆகிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 15னா 15க்கு இது சேஞ்ச் ஆகிரும். ஓகே. ஸோ இந்த டேட்டம் கர்வ் யூஸ் பண்ணி உங்களை அசம்பிளி மோடுக்கு கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் இதை ஸ்வீப் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டம் ஃபீச்சர்ஸ் எதையுமே இந்த மெயின் ஃபீச்சருக்கு உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியாது. கர்வை மட்டும் ஸ்வீப்போட பாத், அதாவது ட்ரெஜெக்டரியாக மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ஆஃப்செட் பிளேன்ஸ். ஸோ ஆஃப்செட் பிளான்னா என்ன அப்படின்னா 3 பிளான், அந்த ரைட் டாப் ஃப்ரண்ட்டுங்கிற 3 டிஃபால்ட் பிளான் இருக்கிற மாதிரி 0ங்கிற ஆரிஜினில் 3 டேட்டம் பிளான், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு பிளானும் ஒய் டைரக்ஷனில் ஒரு பிளானும் ஜெட் டைரக்ஷனில் ஒரு பிளானும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். ஸோ எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா IGS ஃபைல், அதாவது வேறு சாஃப்ட்வேர்லேருந்து கிரியோக்கு சாஃப்ட்வேர் கொண்டு வரோம் அப்படின்னா எந்த டேட்டம் பிளானும் உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ ஹைலைட் ஆகாதுங்கிற பட்சத்தில் ஆஃப்செட் டேட்டம் பிளான்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி பிளேஸ் ஆகணும், ஸோ 0. அடுத்து ஒய்ங்கிற ஆப்ஷனில் எவ்வளோ ரிப்ளேஸ் ஆகணும், இதுவும் 0. ஸோ இது வேல்யூஸ் மாற்றலனாலும் மாற்றிக்கலாம். ஸோ IGS ஃபைல் உள்ளே வரும்போது அதுக்கு எந்த டேட்டம் பிளான்ஸும் இல்லாத பட்சத்தில் உங்களால் புதுசாக ஒரு 3 டேட்டம் பிளான்ஸ், அதாவது டிஃபால்ட் டேட்டம் பிளான்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக டேட்டம் பிளான் வேணும்னா ஆஃப்செட் பிளான்ஸ். அடுத்தது டிஃபால்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். இது என்னன்னா டிஃபால்ட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் டெம்பரரியாக கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த தெரியாமல் இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா
இதை பேஸ் பண்ணி எல்லாமே delete ஆயிரும். ஸோ பட் எனக்கு திரும்பி அது வேணும், இல்லைன்னா ஒரு ஐஜிஎஸ் ஃபைலுக்கு சென்டர் பாயிண்டில் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும்னா டேட்டம் பாயிண்டில் டிஃபால்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல XYZோட வேல்யூஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ டேட்டா ஃபீச்சர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ டேட்டா ஃபீச்சர் எல்லாமே பார்ட் மோடுக்கோ அசம்பிளி மோடுக்கோ உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் ஃபீச்சர் தான். இல்லை புதுசாக ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் ஃபீச்சர் தான் இந்த டேட்டம் பிளேன், டேட்டம் ஆக்சிஸ் அண்ட் பாயிண்ட் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்.